நம்ம ஈதோட ஹாலிடே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஜித்தாலேருந்து ஜிசான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் டெசர்ட் ரோடு செம்ம சேலஞ்சான நிறைய விஷயங்கள்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் இருந்துச்சு. பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போகும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜாக இருக்கும். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரெண்டு அப்புறம் நம்ம தம்பி எல்லாம் சேர்ந்து வந்து தொழுக போய்கிட்டு இருக்கோம். الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر الله أكبر وذكره بعظيم المكان. ஹாய் பீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாள் தொழுகை முடிஞ்சாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கூட ஆசிக் இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாத்துக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஆசிக். ஈதுல் அல்ஹா வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் தமிழில் சொல்லிடுறேன். ஆமாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்ரீத் பெருநாள் வந்து பேஷ்னு ஒரு வில்லேஜில், சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு வில்லேஜில் வந்து நம்ம ஃப்ரெண்டோட வந்து பெருநாள் தொழுது முடிச்சாச்சு. பார்ப்போம். இப்போ ரூம் போயிட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி கிளம்பிட வேண்டியதான். நம்ம தம்பி நம்ம கூட இருக்காப்புல. பெருநாள் வரைக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஆமாம், அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பெருநாள் தொழுகை குடும்பத்தை அப்படியே ஹாப்பியாக இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ காலில் தான் நம்ம பெருநாள் கொண்டாட முடியும். காலங்காலமாக மக்கள் இப்படி தான் ஃபோட்டோ போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும். இது வந்து ஈத் பெருநாள் தொழுகையை வந்து சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம கேரளா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டாவை சாப்பிட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. வீடுனா நம்ம ஃப்ரெண்டோட ஆசிக்கோட வீட்டிலேருந்து பேஸ் அப்படிங்கிற சிட்டி, சின்ன வில்லேஜ், அங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து இப்போ வந்து அபுஹா நோக்கி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் ரிஜால் அல்மா சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கான். அதை வந்து போய் பார்க்க போகிறோம். அது என்ன ஏது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிஜால் அல்மா அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ளே போக போகிறோம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. ஹெரிட்டேஜ் அந்த ரிஜால் அல்மா வெல்கம்ஸ் யூ, அந்த போர்டு பின்னாடி அந்த இருக்கிற இந்த அட்மாஸ்பியரை பாருங்களேன், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கு. ஆமாம், எக்ஸாக்ட்லி அருமையாக இருக்குது. இந்த ரோடு, இந்த ஹில்ஸை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சார் வேறு லெவல் பேக் ட்ராப்பில் இந்த ஹில்ஸு, இந்த ரோடு, இந்த சைடில் பாருங்க, அப்படி நல்ல த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ரிஜால் அல்மா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த போர்டு பக்கத்தில் எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் ஃப்ரீ. இதுக்கப்புறம் உள்ளே போகிறதுக்கு வந்து 20 ரியால் கேட்டாங்க. உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பழைய கட்டடம் மாதிரி இருந்துச்சு. இங்கே நின்று சுற்றி பார்த்தோம். அந்த நிறைய பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி அந்த செட்டப்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து FPV, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் வியூ அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே உள்ளே போய் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். வாங்க அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹால் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. நம்ம ஊர்லலாம் மெத்து வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப குனிஞ்சு தான் போகணும். அந்த காலத்து மண் வீடு மாதிரி தான் கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி இதெல்லாம் வந்து கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. இது பழைய காலத்து துப்பாக்கி போல் ரைஃபிள் மாதிரி மாடலில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கத்தி, வாள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து ஓடு நம்ம பானையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பழங்காலத்து ஓடை வந்து இங்கே சேர்த்து வச்சுருக்காங்க. கத்தி, கோடாரி, நம்ம வயலில் விளைவோம்ல அது மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க. இந்த கலரை பார்க்கும்போது எனக்கு DMK ADMK தாங்க ஞாபகம் வருது. பாருங்கள், உங்களுக்கு என்ன வருது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே போவோம். அப்படியே மேலேயும் போகுது, கீழேயும் படிக்கட்டு பாருங்கள், அப்படியே கீழே இறங்கி போகுது.
மொத்தமாக இது வந்து ஒரு 60 மாடி பில்டிங்னு சொல்லுவாங்க. 60 மாடி இருக்குமா, அப்படியே ஏறி ஏறி ஒன்றோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகி போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம இப்போ வந்து அப்படியே போவோம், எது வரைக்கும் மேலே போக முடியுதுன்னு சொல்லிட்டு நம்ம மேலேயும் கீழேயும் வந்து பார்த்துட்டே போவோம். இந்த இடத்துலலாம் வந்து மியூசியம் மாதிரி பழங்கால பொருள் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டீலு, அதுக்கப்புறம் இந்த மரம், இதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ண இதுதான் மெட்டீரியல் தான். ஒரு 800 வருஷம் 1000 வருஷம் பழமையான மரங்கள் அந்த இது தான் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஓவரால் இந்த வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா 800 வருஷத்துக்கு பழமையானதான். அது எல்லாமே இங்கே ரெனோவேட் பண்ணி தான் அப்படி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் உள்ள கூடை, அதுக்கப்புறம் அந்த பானை, இது பூசணிக்காயில் ஏதோ செஞ்சுருப்பாங்க போல் தெரியுது. இங்கே பாருங்கள், மூடியை அப்படி பூசணிக்காயில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மரத்தில் செஞ்சது, அப்புறம் நம்ம தோலில் செஞ்சது பாருங்கள், இது தோலில் செஞ்சது வச்சுருக்காங்க. அப்புறம் ஆட்டுக்கல், அப்புறம் என்னடா இது எல்லாமே அப்படி தான் இருக்குது. நம்ம ஊரில் வச்சுருப்போம்ல அது மாதிரி உரல், ஆட்டுக்கல், நம்ம காலத்தில் பார்த்தது தான் எல்லாமே மேக்ஸிமம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க, துப்பாக்கி இதுன்னு வித்தியாசமான பானைகள்லாம் வச்சுருக்காங்க. அந்த கைப்பிடி பிடிச்சி தூக்குனா பானை உடஞ்சி போயிடும், எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. சரி ரைட்டு, பழசாக இருக்குது. இங்கே தம்பி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். பாருங்க, ரேடியோ, பழைய ரேடியோ, அதுக்கப்புறம் இந்த கிராமஃபோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. பழைய காலத்து ரேடியோ, இந்த ரேடியோலாம் நம்ம காலத்தில் இருந்துச்சு, நம்ம வீட்டில் இருந்துச்சு ஆல்ரெடி. இதெல்லாம் ஏதோ அயன் பாக்ஸ், இது அயன் பாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து கூட அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்கிறாங்க சுற்றி, என்னடா ஒரு கால கொடுமையாக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான அந்த டீ கூஜா, இந்த அலாவுதீன் பூதம்லாம் இதுக்குள்ளே தான் வரும். அந்த மாதிரி ஏதாவது பூதம் வந்து நமக்கு ஏதாச்சும் காசு கீசை கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே வாங்க, இதை பாருங்கள், ஏதோ ஒரு எங்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். வெளியில் அந்த ஆடிட்டோரியம் தாங்க, நல்லாயிருக்கு. இந்த ஆடிட்டோரியம் செட்டப் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரியால்களில் நம்மளே பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இது வந்து பழைய காலத்து ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. வால்லாம் வச்சு அந்த காலத்தில் உள்ள அந்த டான்ஸ் இருக்குல்ல, அரபிக் டான்ஸு. இங்கே உள்ளவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜில் இருந்தவங்க ஏமன்லேருந்து வந்தவங்க, ஏமன்லேருந்து மக்கா மதீனாவுக்கு வந்து வியாபாரம் பண்ண வந்தவங்க தான் இங்கே வந்து இந்த சிட்டியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் இல்லையா, அதனால் வந்து அவங்க மேக்ஸிமம் இந்த சிட்டி இடையில தங்கி போகணும்ல, அதுக்காக இந்த உருவாக்குனது சிட்டி தான் இது. அப்படியே வந்தவங்க தங்கினவங்க வீட்டை போடுவாங்க, அப்புறம் கடையை போடுவாங்க, அப்படி போகிற வரவங்க ஹோட்டலு, அப்படியே வணிகம் டெவலப் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இந்த சிட்டி டெவலப் ஆகிருக்கு. நம்ம ஊர் ஸ்டைலில் தான் இருக்குது. நீங்கள் உள்ளே வந்து பாருங்களேன், நம்ம ஊரில் எப்படி இருக்கும், உத்தரக்கட்டையெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்கல்ல, மரம்லாம் வச்சு, அந்த மாதிரி தான் இருக்குது. படிக்கட்டும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் மழை இருக்கனால ஸ்ட்ராங்காக அடுத்தடுத்து அப்படியே மேலே அப்படி கட்டிகிட்டு அந்த காலத்தில் யூஸ் பண்ண குரான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அணிகலன்லாம் இருக்குது. இஸ்லாம் வந்து அங்கேயே வளர்ந்துருக்கு போல் தெரியுது. நபி இருக்கும்போது வந்து எல்லா சைடும் வந்து சவுதி அரேபியா பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் பரவச்சில் அந்த மாதிரி பரவி இருக்குது. இது ஃபுல்லாக அந்த காலத்தில் யூஸ் பண்ண அணிகலன், எதுவுமே கோல்டு இல்லை, எல்லாமே பித்தளை, அதுக்கப்புறம் அந்த சில்வர் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்ன பழங்காலத்து துப்பாக்கி, அப்புறம் குண்டுலாம் வச்சுருக்காங்க. ஒரு வேறு அந்த காலத்தில் யூஸ் பண்ண குண்டு போல் தெரியுது. இது எந்த துப்பாக்கி இதில் போட்டு அடிப்பாங்க, ஒரு வேளை நம்ம பெருசாக இருக்குமே அந்த மாதிரி அதில் அடிப்பாங்க போல் தெரியுது. இப்போ அங்கே படிக்கட்டு இப்போ மேலே ஏறி போவோம். மேலே ஏறி போனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்து இங்கேருந்து அந்த வியூவை பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கொஞ்சம் பார்த்தா நிறைய ஃபேமிலியெலாம் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஃபேமிலி இந்த பில்டிங்கை பாருங்களேன், கலராக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பச்சை, மஞ்சள், சிவப்பு அப்படிங்கிற மாதிரி கலராக வச்சுருக்காங்க. இந்த சவுதியில் பொதுவாக வந்து பில்டிங்கில் கலர் அடிக்க மாட்டாங்க. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே ஃபுல்லாக மலையால் சுற்றி ஒரு இது, அந்த மலையிலேயே வந்து அடுத்தடுத்து அப்படியே லெவலாக கட்டியிருக்காங்க, அடுக்கடுக்காக கட்டியிருக்காங்க இந்த வீடு. இது வந்து மொத்தம் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ஃப்ளோர் இருக்கான், அடுக்கடுக்காக எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படியே பூந்து அப்படியே கனெக்ஷன் ஆகி போயிட்டுருக்கு. ஆப்போசிட்லேயே அந்த மாதிரி பில்டிங்லாம் இருக்குது. அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி ஹோட்டலாக வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா தங்கிக்கலாம். ஆனால் இங்கே மக்களும் வாழ்கிறாங்க நிறையா. இது வந்து நீங்கள் ஒரு வின்டர் சீசனில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குமா இந்த இடமே. லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக நிறைய மிஸ்ட்டோட செம்மையாக இருக்கும். கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிலிப்பினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எமர்ஜென்சி எக்ஸிட் வச்சுருக்காங்க. இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வெளியே நம்ம வெளியே போக முடியுமான்னு பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் அடுத்த லேயருக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருந்தோமா, இப்போ சுற்றி வந்து மேலே வந்தாச்சு. மேலேயும் அதே மாதிரி அந்த காலத்து ஃபோட்டோக்கள்லாம் வச்சுருக்காங்க. இந்த பழங்காலத்து இதில் ஃபோட்டோ எப்படி இருந்துச்சு, அது டேமேஜ் ஆகிருந்துச்சு போல். அதுக்கப்புறம் அதை ரெனோவேட் பண்ணி இந்த சவுதி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா அந்த காலத்து மக்களோட ஃபோட்டோஸ், அவங்களுடைய ட்ரெஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஊர் சந்து இருக்குல்ல, அது மாதிரி முட்டுச்சந்துகள் நிறையா இருக்குது. இந்த கல்லாலே கட்டியிருக்காங்க. இங்கே மலையில் கிடைக்கிற கல்லாலே அடிக்கடிக்கு, ஆனால் கரெக்டாக லைனாக வச்சு கட்டியிருக்காங்க. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன். நம்ம ஊரில் நிறைய கல் கட்டடம் இருக்குல்ல, செம்பராட்டங்கள் கட்டடம் இருக்கலாம். அதே மாதிரி இது கருங்கல் கட்டடமாக இருக்குது. இந்த மண் சிமெண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெனோவேட் பண்ண தான்.
குகை மாதிரி உள்ளே பூந்து போயிட்டே இருக்குது. நம்ம சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம் நல்ல இடங்க. இங்கெல்லாம் நின்று அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி நடந்து வர மாதிரி ஓடி வர மாதிரி நம்ம தமிழ் ஃபிலிமில் விட்டோம்னா நிறைய படம்லாம் எடுப்பாங்க போல் தெரியுது. இதை பாருங்கள், அந்த பழைய சிட்டி வந்து இடிஞ்சு போய் கிடக்கும்ல, இவங்க ரெனோவேட் பண்ணாமல் இடிஞ்சு போய் கிடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஏரியா போல். நிறைய மக்கள் வந்து இப்போ ரீசெண்டாகவும் இங்கே கட்டி இருந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அந்த கட்டடம்லாம் தெரியுது இடிஞ்சு போய் அங்கங்கே தவந்து போய் கிடக்குது. இந்த பக்கமும் இவங்க ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் சரிஞ்சு விழுந்திருக்கு போல். ஏன்னா மழை தானே, தண்ணி வந்தால் சரிவுலாம் ஏற்படும்ல, அந்த மாதிரி. இது இப்போ போய்கிட்டே இருக்குங்க. இந்த எண்ணம் போகணுன்னா நீங்கள் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். நிறைய கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பின்னாடி வந்து சரிஞ்சு கிடக்கு. முன்னாடி வந்து பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்களேன். இந்த கல் வந்து குண்டக்க மண்டக்க தான் இருக்குது. ஆனால் எப்படி லெவலாக ஒரே இதாக வச்சு ஈவனாக ஒரே லெவலில் வச்சு கட்டியிருக்காங்க ஷார்ப்பாக. இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடம் ஏறியாச்சுங்க. இதுக்கு மேலே முடியல, அப்படியே டயர்டாக இந்த இடத்துல உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. இன்னும் போகலான்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து போனான். நீ போகணுன்னா போடா, நீயே போ, நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் பார்த்துட்டு அங்கிட்டு சந்து முந்துமா இருந்துச்சு. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு தம்பியும் திரும்பி வந்துட்டாப்புல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆசிக். ஆமாம், அந்த காலத்தில் ஒரு குரூப்பாக ஒரு, ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிள்ளை குட்டியில் நிறையா வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு 10 பிள்ளை 20 பிள்ளை மேலே வந்து பெரியவர் வந்திருப்பாப்புல, சின்னவர் வந்து நடுவில் உள்ளவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஊரா ஒரு நெய்பர் கூட. ஆமாம், நான் இப்போ அண்ணெல்லாம் இங்கேருந்து கிரீட்ல போகணும் அஜாரு என்ன அங்கிட்டு இருந்து சரிண்ணே வந்துடுறேன்னு சொல்லி வந்துடும். ஆமாம், நடந்து போனால் ஒவ்வொரு வீடும் கனெக்டடாக மாதிரியே இருக்குது. அதான் இது வந்து ஒரு கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படா இது யாரு கட்டினா அப்படின்னு இந்த மலைக்குள்ள அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஏமன்ல இருக்கலாம், ஏமன்ல உள்ளவங்க எல்லாம் இந்த புனித யாத்திரை ஹஜ்ஜு உம்ரா அதுக்கெல்லாம் போறாங்கல்ல, அவங்க இது வழியா தான் வந்திருக்காங்க. இது வழியா வந்தவங்க அது வந்து ரொம்ப தூரம். இப்போ வந்து நம்ம வண்டி இருக்கு 800 கிலோமீட்டர் அசால்ட்டா வந்து ஒரு 8 மணி நேரத்துல போயிடும். ஆனா அப்போ உள்ளவங்க எல்லாம் தங்கி தான் போவாங்க. அப்படி வந்து தங்குறதுக்கு ஒரு இது இங்க தங்கினப்போ இங்க இந்த ஏரியாவும் யமானா தான் இருந்திருக்கு. யமானா தான் இருந்திருக்கு. அதுக்கடுத்து தான் சவுதி அரேபியா. ஆமா, சவுதிங்கிறது உங்களுக்கு இப்போ தானே. ஆமா, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு அந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தானே, ரெண்டாவது வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தானே ஃபுல்லா இதாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தனித்தனி ஒரு கிங்டமா தானே இருந்துச்சு. ஆமா, அது மாதிரி இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து இங்க வந்தவங்க, இங்க இருந்து அங்க போனவங்க, வணிகம் செஞ்சு இங்க வந்து இருந்தாலும் என்ன ஆகும், இங்க இருந்து தங்கினாலே 2 நாள் தங்கினாலே ஒரு கடையை போட்டிருப்பாங்க. அப்போ வர்றவங்க வந்து நம்ம எப்படி சேட்டால இங்கே போடுறாங்க அது மாதிரி இங்கே ஒரு கடையை போட்டிருப்பாங்க. கடையை போட்டு அப்படியே வணிகம் நடக்கிறது. அப்படி வர்றவங்க சரி இங்கேயே அடிக்கடி ஆள் இந்த பக்கம் போகிறாங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா இங்கேயே மார்க்கெட் டெவலப் ஆகும், வீடு ஆகும், ஹோட்டல் வரும், அப்படியே எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. செம்ம நல்லா டிசைன் இருக்கு. இங்க பாருங்களேன், கல்லு வச்சு பலகையை வச்சு. ஆமா, நம்ம ஊர் கட்டடம் தான் அது. வந்து ஆக்சுவலா வந்து நம்ம ஊர் மெத்து கட்டடம்னு சொல்லுவாங்கல்ல, மண்ணை வச்சு கட்டுவாங்க, மேல ஒரு பலகை வச்சு அதுக்கு மேல வந்து இது வச்சு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் மரம் கல்லு. இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மல்டி ஸ்டோரி பில்டிங் சொல்றாங்க. 60 ஃப்ளோர் இருக்கான், 1 2 3. இப்போ நாங்கள் கீழே இருந்து வந்தோம்ல, அடுத்தடுத்து எத்தனை ஏரி வந்து எங்களுக்கே தெரியல. ஒரு பில்டிங்கு இன்னொரு பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கனெக்ஷன் இருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்கும் இருக்குல்ல, நம்ம தெருவுல மாமி வீடு சித்தி வீடு போற மாதிரி பக்கத்துல லைன் வீடு மாதிரி. ஆமா, நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தெருவுலயே இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தா அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியே இருப்போம். அந்த தெருவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 வருஷம் பழமையான கட்டடங்களை வந்து இவங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிருக்காங்க. இது வந்து இவங்க எப்படியும் ஒரு 10-15 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டியிருப்பாங்க. நம்ம ரீட் பண்ண அளவுக்கு இது வந்து 900 இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் அதை தாண்டியுமே இருக்கும். ஆமா, ஆனா இங்க இருக்க மக்கள் வந்து டீபார்ட் ஆகி போயிட்டாங்க. இது வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனா ஒரு ஹெரிட்டேஜ் வில்லேஜா இப்ப மாத்தி வச்சிருக்காங்க. ஆமா, பக்கத்துல இப்போ அந்த பக்கம் வந்து இங்கே இருக்கிற மக்களும் இருக்காங்க. பில்டிங் இது வந்து என்னதான் ஹெரிட்டேஜ் வில்லேஜா இருந்தாலும் இந்த பக்கத்துல வந்து தங்குற மக்கள், இந்த ஊர்ல உள்ள மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. பக்கத்துல கிராமங்கள் இருக்கதான் செய்யுது. இதை சுத்தி இருக்கிற கிராமங்கள். ஆமா, இது வந்து டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அதனால நம்ம இங்க வந்திருக்கோம். அதே மாதிரி இங்க நிறைய தமிழ் சவுண்டுகளும் கேட்குது. நம்ம தமிழ் ஃபேமிலிகள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, அது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்மலாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அரபி சவுண்ட் அதிகமா இருக்கும், இல்ல வேற கண்ட்ரி ஹிந்தி சவுண்ட் அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து நிறைய, அதாவது இந்த 2-3 வருஷங்கள் இந்த, ஏன்னா 2017 வரைக்கும் நான் சவுதியில் இருந்தேன். அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டூரிஸ்ட் போனோம்னா கேட்காது. இப்போ மேக்ஸிமம் வந்து கேரளா தமிழ் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ஃபேமிலி நிறைய வராங்க. நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம தமிழ் மக்கள் வந்து இங்கே நல்லா டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன சரி, ஃபேமிலியை கூப்பிட்டு வராங்கனாலே அவங்க யாராக இருக்க முடியும். நம்ம மக்கள் நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. ஆமா, குறைஞ்சது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தாதான் அவங்க இது பண்ண முடியும். கண்டிப்பா சம்பளத்தை அதுக்காக எங்க சம்பளம் நினைச்சதாதீங்க. ஏமா கையில இருந்தா மச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்ல, எழுந்து உருட்டி விட்டுருவாங்க. ஓகே மக்களே, நம்ம வந்து நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால நம்ம அப்படியே போய்கிட்டே பேசுவோம். இப்போ இவ்வளவு நேரம் வந்து ஏறி வந்ததுக்கு வந்து இலப்பறியாச்சு. வாங்க, நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கல்ஃப் ரைடர். ஆமா, என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்து போச்சுன்னா, இவ்வளவு நேரம் உயிரை கொடுத்து நாங்க நிறைய பேசி நிறைய கண்டென்ட்லாம் எடுத்தோம்.
அதெல்லாம் எதுவுமே வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. இந்த மைக்கு வந்து சரியாக மாட்டாமல் நம்ம மிஸ்டேக் தான். பரவாயில்ல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய விஷயங்கள் இப்போயே நம்ம கவர் பண்ணிட்டோம். கீழே இறங்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வளைஞ்சு கீழே இறங்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டோரியம் செட்டப் இருக்குது, சுற்றி உட்காந்து நடுவில் ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி. இப்போ இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பக்கம் உள்ள பாருங்கள், அங்கிட்டலாம் பழைய பில்டிங்கு தெரியுது உங்களுக்கு. பழைய பில்டிங் வந்து இன்னும் அவங்க டெவலப் பண்ணாத பில்டிங். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி அது ஹோட்டலாகவும் ஒரு கடையாகவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம இப்போ சுற்றி பார்க்க வந்த இடம். வாங்காசிக்கு தலை கிருகிருன்னு வருது, கீழே இறங்கிடும். ஆனால் இங்கே வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரியால் டிக்கெட்டு. கொஞ்சம் அதிகமாக தெரியுதோ, ஒரு 15 இல்லை 10 வச்சுருக்கலாமோ? வச்சுருக்கலாம். ஒரு நாளைக்கு இங்கே வந்து என்ன ஒரு 1/2 hour ஏறி இறங்கலாம். ஆமாம், இறங்கலாம். ஆனால் ஃபுட்டு எதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதனால நீங்களே ஃபுட்டெல்லாம் கொண்டு வரலாம். கொண்டு வந்து நல்லா டைம் பாஸ் பண்ணிட்டு ஹோட்டலும் இருக்குது. ஆமாம், உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஆமாம், ஏறி எங்கிட்ட குதிச்சாமல் பார்த்துக்கணும். எதுக்குமே ஹேண்ட் ரெயில் கிடையாது, அதனால் கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா காஃபி கடை போனீங்கன்னா ஒரு 15 ரியால் 20 ரியால் காஃபி கேட்பாங்க. நம்ம ஊர் காசுக்குன்னா 300 ரூபா 250 ரூபா ஒரு மாசிக்கு ஒரு காஃபி. 400 ரூபாயே சொல்லுவாங்க. 400 ரூபா வருமா? நம்ம அங்கே போகிற வழியில் 1 ரியாலுக்கு இந்த இது லிப்டன் போட்டு கொடுப்பாங்கல்ல சேட்டா கடையில், தூதுபத்தி வாங்கி குடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கோம். சரி, ஓகே. நாங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கி அடுத்து வண்டிக்கு போகிறோம். இந்த காலத்தில் அவங்க இல்லையா, அந்த காலத்து அந்த அரபிக் டான்ஸ் ஆடுவாங்கல்ல வாழை வச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆடிட்டோரியம் வியூவில். என்ன ஆடிட்டோரியம் வந்துச்சுன்னா இந்த பழைய போர் வீரர்கள்லாம் பயிற்சி எடுப்பாங்க இல்லையா, ஷாவ்லின் மங்கி டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த மாதிரி. நீங்க வேணா பயிற்சி வேணா உங்களை கவர் பண்றோம் இல்லையா? வேணாயா, நான் வால் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு சனிக்கிழமையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நான் வால் எடுக்கிறது இல்லைன்னு எங்க அம்மாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆமாம், ப்ராமிஸ்னா நம்ம மீறக்கூடாது. எப்படி இருக்குன்னு பாருங்க, அந்த மலையிலேருந்து அப்படியே அந்த இதை இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் நிறையா இருக்குது அசிக்கு, இதோட அதிகமாக இருக்குது. நம்ம அது கோயிலாகவும் மண்டபமாகவும் நிறையாவே இருக்குது. நம்ம போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இல்லை. நம்மளுக்கு போனால் அங்கே தண்ணி அடிப்பாங்க, அதை வந்து டாய்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சேனலில் எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம வியூவர்ஸுக்கு எல்லாத்தையுமே காட்டுவோம். ஆமாம், எப்போ நம்ம ஊருக்கு போகிறோமோ அங்கே உள்ளது எல்லாத்தையும் நாங்கள் போய் பண்ணுவோம். மதுரையிலே நிறைய இடங்கள் இருக்குது. மதுரையிலே அந்த சமணர் படுகை அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கா, அங்கேயும் போய் நம்ம அதையும் கவர் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க, நீ ஒரு ஆன்டி இந்தியன்ரா, நீ சவுதி அரேபியாக்கு தானே ஜால்ரா போடுற அப்படின்னு கமெண்ட்லாம் பண்றாங்க. சரி, ஓகே மக்களே, பார்க்கலாம். அடுத்து ஒரு இடத்துக்கு போவோம். ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கு. ஆக்சிலேட்டர் கொடுத்து ஏத்திரு. அப்படியே புடிச்சு அப்படியே ஏத்திட்டு போயிரும். இது வந்து 360 டிகிரி வியூ பாயிண்ட். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடைக்கானல் சூசைட் பாயிண்ட் மாதிரி. இப்போ இந்த ரோட்ல எல்லாம் நம்ம ஏறி போவோம். இந்த ரோட்ல ஏறி எந்த அங்க போகுது அது மாதிரி. ஆமா, அந்த மாதிரி எல்லாம் மேல ஆமா மேல வரைக்கும் ஏறி போவோம். இந்த வியூ காட்டலாம். இதெல்லாம் நம்ம கவர் பண்ண ஏரியா. ஆக்சுவலா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்க போகுது. இப்போ வடக்கு பிள்ளைங்களும் பிள்ளைங்களும் நம்ம தமிழ் பிள்ளைகளும் எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி சங்கமா வந்து ஒரு டான்ஸ் ஆட போறாங்க. போடு போடு.